with Chitra, Social Talk. அடுத்த சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பிரபல ஜோதிடரான புலியூர் நாகராஜன் பாலு. 70களில் ஜோதிட உலகில் புகழ்பெற்றிருந்த ஜோதிட விற்பனரான புலியூர் பாலுவின் மகன்தான் புலியூர் நாகராஜன் பாலு. கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையிலே ஈடுபட்டிருக்கின்ற புலியூர் நாகராஜன் பாலு ஜோதிடத் துறையிலே தான் பெற்ற அனுபவங்களை பற்றி, அடுத்து வரவிருக்கின்ற குரு பயிற்சி, சனி பயிற்சி ஆகியவைகள் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வரப் போகின்றன என்பதை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. ஜோதிடத்துறைக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்கள் அப்பா புலியூர் பாலு இந்த துறையில் இருந்தது தான் காரணமா? கண்டிப்பாக. எனக்கு குருன்னு சொன்னாலே அவர் தான், வேறு யாரும் குரு இல்லை. அப்பா தான் குரு. பட் அவங்க இருக்கிற வரைக்கும் நான் வெளியில் வரல. ஒரு காலகட்டத்தில் உங்கள் அப்பா எழுதின சனி பயிற்சி பண்ணணும், குரு பயிற்சி பண்ணணும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில். கண்டிப்பாக. இப்போது அதிகமாக அந்த காலகட்டத்தில் ராசி பலன் புக்கு விற்றதுன்னா அவங்க அப்படி தான், அதே தான், அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ராசி பலன் புத்தகம் மட்டும் அந்த வீக்லி பேப்பர் ஆரம்பித்தோம் பாருங்க. அப்படிப்பட்ட உங்கள் அப்பா எந்த காலகட்டத்திலேயாவது எனக்கு பின்னாடி நீ இந்த துறைக்கு வருவே அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? நீ வரமாட்டேடான்னு தான் சொன்ன. உனக்கு இது வேண்டான்னே சொன்னார். உனக்கு இது வேண்டாண்டா, இது என்னோட போட்டோம். உங்கள் அப்பா ஜோசியம் சொன்னதை பல நாட்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. அதில் நீங்கள் ஆச்சரியப்பட்ட சம்பவங்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம்? அவங்க யாருக்கு சொன்னாலுமே 100% சொல்லிட்டு போனவ தான் பார்த்துருக்கேன், கரெக்டாக இருக்குன்ட்டான். நீங்கள் திருக்கணிதம் பார்க்குறீங்களா? திருக்கணிதம் தான். என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஜாதகம் அப்படின்னா திருக்கணிதத்தை தான் போடணும், பெஸ்ட்டு. இந்த கோவில் பூஜை, கோயில் சமாச்சாரம்லாம் வாக்கியம். மருத்துவரில் பொறுத்த வரைக்கும் சார் அவர்கிட்ட கைராசி, அவர்கிட்ட போனால் குணமாயிடும், ஏன்னா அப்படிப்பட்ட ராசின்னுவாங்க. அது மாதிரி ஜோசியர்களுக்கும் அவர் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் இந்த ராசி உண்டா? அந்த ராசிங்கிறது இப்போ அவங்க அடிக்கடி போய் இப்போ அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்புகிறாங்க. வார்த்தைகளை நம்பிட்டா ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு துல்லியமாக ஒருத்தருடைய எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியுமா? முடியும். அவங்க படிப்பிலேருந்தே சொல்ல முடியும். ஜாதகம் பார்த்து என்ன படிச்சிருப்பார், சின்ன பையனை தான் என்ன படிப்பார். இப்போ நீங்கள் சொன்னபடி ஒருத்தர் படிப்பில் மிகச்சிறந்த படிப்பில் இருக்கணும்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும்? படிப்புக்குண்டான கிரகம் புதன், அவன் உச்சமாக இருக்கணும், ஆட்சியாக இருக்கணும். ஒருத்தர் கலைத்துறையில் மிகச்சிறப்பு அடையணும் அப்படின்னா அவருடைய எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு அதிகம்? கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன், அவன் ஆட்சி உச்சமாக இருக்கணும். இந்த பொதுவாக கலைத்துறைக்கு ரிஷபராசி சொல்லுவாங்க. ஏன் ரிஷபராசி சொல்கிறா? சுக்கிரனோட வீடு, அங்கேயும் சுக்கிரன் தான் நிற்கிறான் முன்ன. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் திருவோண நட்சத்திரம், மகர ராசி. மகர ராசிலேருந்து எப்படி அவர் இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார்? அதை மட்டும் பார்த்துட்டா போகாது, ஃபுல் ஜாதகம் பார்க்கணும்ல. மகர ராசி வச்சுட்டா சுக்கிரன் எங்கே இருக்கிறான்? இப்போ சுக்கிரன் சரியான வீட்டில் இருந்தால் எந்த ராசிக்காரர்களாலும் கலை உலகத்தில் பெரிய பேர் வாங்க முடியுமா? அதாவது சுக்கிரன் ரிஷபராசிக்கு அதிபதி, துலா ராசிக்கும் அவனே தான், 2 வீட்டுக்கு அதிபதி ஒரு கிரகம். பெரும்பாலும் அந்த சுக்கிரன் ரிஷபத்தில் இருந்தாலும் நன்மை. இப்போ அரசியல் துறையில் அவர் வலுப்பெறணும்னா அவருக்கு எந்த கிரகம் சரியாக இருக்கும்? சூரியன் நன்னா இருக்கணும், சூரியன் குருவோட சம்மந்தப்பட்டிருக்கணும். இல்லை பல பேர் சொல்கிறாங்களே பையன் ஜாதகத்தை வச்சு தான் அப்பாவுடைய ஆயுசு சொல்ல முடியும்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அது அந்த 100% அது சொல்ல முடியாது. இவர் ஜாதகம் விசேஷமாக இருந்தால் இது தடுபட்டு போயிடுமே. இல்லை 6 மணிக்கு மேலே ஜோசியம் சொன்னால் பலிக்காதுன்னு சொல்கிறாங்க, உண்மையா? அது அந்த காலத்தில் வச்சுருந்தான். அதாவது லைட் இல்லை அப்போல்லாம். கிராமத்தில் தான் ஜோதி, சிட்டியிலேயே கிராமத்தில் உள்ள ஜோதிடருக்கு. சில ஜோசியக்காரன் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்த உடனே பட்டவர்த்தனமாக இதுதான் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பற்றிலாம் கவலைப்படாமல் உண்மையை உடைச்ச மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் கொஞ்சம் நாசுக்காக சொல்லுவாங்க. எது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதையுமே சில விஷயங்களை உண்மையாக சொல்கிறது தப்பாக போயிடும் அவளுக்கு. அதாவது நமக்கு தெரியும் பார்க்கும்போதே.
மார்ச் மாதம் சனி பயிற்சி. ஆமாம். திருக்கணித பஞ்சாங்கம், ஆமாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் வரும். ஒரு வருஷம் வித்தியாசம். ஆமாம். இது பாதிப்பு எப்படி இந்த வருஷமே இருக்குமா அந்தந்த ராசிக்காரர்களுக்கு, இல்லை 26ல் இருக்குமா? எதை வந்து ஃபாலோ பண்ணுறது? இது எப்பொழுதுமே நடந்துட்டுருக்கு, இன்றைக்கி மட்டும் புதுசு இல்லை. இது ஒரு 10-15 வருஷமாகவே இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ எங்கிட்ட வந்தால் இப்போ இந்த சனி பயிற்சியில் எந்தெந்த ராசியெல்லாம் சூப்பர் ஸ்டாராக இருக்க போது, எந்தெந்த ராசியெல்லாம் பிரச்சனையை சந்திக்கும்? சனி பயிற்சின்னு சொன்னால் 7.5 நாட்டு சனி நடந்துட்டு இருக்கவாளுக்கு ஒரு இடத்துல மாறும்போது விடுபட்டுடும். இப்போ பார்த்தேன்னா இப்போ 7 நாட்டு சனி யாருக்கு இருக்கோ அவங்க 2.5 வருஷம் கழித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த ஜென்ம ராசிக்கு வருவான் சனி. வரும்போது முதல்ல ஆரம்பம் 2.5, ஜென்மம் 2.5, முடிவில் 2.5. ஜென்மத்துக்கு வரும்போது உஷாராக இருக்கணும், உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். புதுசாக ஒன்றும் நீ கமிட் ஆகிக்கொண்டா அதுக்குன்னு நீ செய்கிற வேலையை விட்டுட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. சனியை பொறுத்த வரைக்கும் பொங்கு சனி மங்கு சனி ரெண்டும் சொல்கிறாங்களே. கரெக்ட். மங்கு சனிங்கிறது அந்த 2ஆம் இடம் போகிறது, முடிய போகிற காலகட்டம் 2.5. இப்போ இந்த சனி பயிற்சியில் வந்து யார் யாருக்கெல்லாம் சனி விலகுது? இப்போ மகரத்துக்கு தான் முடிய போகிறது, மற்ற யாருக்கும் முடியாதே. ஆரம்பிக்கிறது யாருன்னா மேட்சனுக்கு ஆரம்பிச்சிடறான். ஜோதிட புத்தகங்களை இன்னும் படிச்சுட்ருக்கீங்களா நீங்கள்? ஜோதிட ஆராய்ச்சி இன்னும் தொடருதா? அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. புத்தகம் எதுவுமே நான் படிக்கலை. என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறீங்க நீங்கள் ஜோதிடத்தை? ஜாதகத்தை தான் பண்ணுறேன். எந்த பிளானட் எங்கே இருந்தால் என்ன நன்மை என்ன தீமை என்னெல்லாம் பண்ணியிருக்கான் இது வரைக்கும், இந்த ஆராய்ச்சி தான் போய்கிட்டு இருக்கே தவிர. ஒருத்தர் ஜோதிட துறையில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா எத்தனை ஆண்டு காலம் பிடிக்கும்? முழுவதும் தேர்ச்சி பெற்றவன்னு சொல்ல முடியாது. அது புரியுது. ஓரளவு குறைந்தது 5 ஆண்டு காலம் ஆகுது. அவர் புக்கை படித்தாலும் சரி, புக்கை படிக்க வேண்டாம்னு சொல்லலை. எனக்கு நேரம் இல்லை, நான் படிக்கலை. புக்கையும் படிச்சுக்கணும். இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் அவர் நல்லது பண்ண போகுது? குரு பார்த்தேன்னா இப்போ வந்து அவர் ரிஷபராசியில் உட்காந்துருக்கார். ஒரு வருஷம் அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு தூரம் மாறுறவர். இவர் சனி பயிற்சி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுறவர். சில பேருக்கு 35 வயசில் கூட கல்யாணம் ஆக மாட்டேங்குது. கரெக்ட். ஆனால் அவங்க ஜாதகம் எப்படி குழந்தை பாக்கி இருக்குன்றீங்க. கரெக்ட். அப்போ பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி வரும் இல்லையா? அதுக்கு தான் கேட்டு பண்ணல முதல்லையா. கல்யாணம் ஆயிடுத்தா ஆகலையா? நாங்கள் இதை பார்த்துட்டு ஆயிடுத்து ஆகலைலாம் நீ சொன்னாதான். ஜாதகத்தை பார்த்து ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆயிடுத்தா ஆகலையாங்கிறதெல்லாம் சிலது வந்து பிரச்சனையாக இருந்தால் சொல்லிடலாம். இது ஆயிருக்குமேன்றது சரியாக வந்துடுது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல பெண்களுக்கு முன்னாடியெல்லாம் திருமண வயது அப்படின்றது 22 அவ்வளோதான் 24க்குள்ளே இருந்தது. ஆமாம். இன்றைக்கு 35 வயசு 40 வயசில் கூட பல பெண்களுக்கு திருமணம் நடக்கலை. இது சமுதாய கோளாறா இல்லை ஜாதகப்படி அவங்களுக்கு அப்படி இருக்கா? இதில் ரெண்டுமே சமுதாய கோளாறு காலக்கோளாறுங்கிறது ஒரு 40% வச்சுக்கலாம். 60% ஜாதக கோளாறு. இப்போ 2 விஷயந்தான். ஒன்று, ஜாதகப்படி 22 வயசில் இந்த ஜாதகதாரருக்கு இந்த ராசிப்படி கல்யாணம் ஆகணும்னு இருந்தால் சரி, அப்பா அம்மா சொன்னாலும் சொல்லனாலும் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்யாணம் ஆகும். ஆகாதுன்னு இருந்தால் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சொன்னாலும் கல்யாணம் ஆகாது. அதுதானே ஜாதகத்தினுடைய பலனாக. கண்டிப்பாக. அப்புறம் 2 எப்படி மாறுபடும்? மாறுபடலை, இப்பயும் மாறுபடலை. இது அன்னைக்கும் அதே தான், இன்றைக்கும் அதே தான். அந்த குழந்தைகள் அன்றைக்கி சீக்கிரம் பண்ணிக்கணும்னா ஒத்துண்டுது, இப்போ ஒத்துக்கலையே. அதான் ஏன் இப்போ வர காலக்கோளாறு தான். காலமாக ஜாதகம் காலம்தான். காலம்தான் நம்பர் 1 இதில். இல்லை, இப்போ நீங்கள் ஜாதகப்படி பார்த்து இந்த பொண்ணுக்கு இந்த சைஸில் கல்யாணம் ஆண்டுறீங்க. அப்போ அந்த பொண்ணு பண்ணிக்க மாட்டேன்னு ஜாதகம் பொய்யாகுது. இப்போ இல்லை, அதாவது ஜாதகம் பார்த்து நாங்கள் சொல்லும்போதே இவளுக்கு 23 வயசில் கல்யாணம் நடந்துருவோன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க.